நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழ் சினிமாவில் சுந்தரபாண்டியன், கும்கி, பாண்டிய நாடு, கொம்பன் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை லட்சுமி மேனன். அதிகளவில் கிராமத்து கதாபாத்திரங்களில் நடித்திருப்பதால் இவர் சாமானிய மக்களிடையே அதிகளவில் பிரபலமடைந்தார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பட வாய்ப்புகள் இல்லாமல் லட்சுமி மேனன் கேரளாவில் தனது குடும்பத்தினருடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று கொச்சி பேனர்ஜி சாலையில் இருக்கும் மிட்நைட் பப்பிற்கு லட்சுமி மேனன் தனது நண்பர்களுடன் சென்றிருக்கிறார். அங்கு தலைக்கேறிய மது போதையில் லட்சுமி மேனன் தரப்புக்கும் ஆலுவாவை சேர்ந்த IT ஊழியர் தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. நள்ளிரவு நேரத்தில் அரங்கேறிய இந்த சண்டைக்கு பிறகு லட்சுமி மேனனின் நண்பர்களான மித்துன், அனீஸ் மற்றும் ஒரு பெண் ஆகியோர் தங்களிடம் சண்டை போட்ட IT ஊழியரை காரில் கடத்தி சென்று சராமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. சாதாரண பிரச்சனையை பெரிதாக்கி ஆட்கடத்தல் வரை வில்லங்கமாக்கியதுடன் அடிதடி வழக்கிலும் சிக்கும் அளவுக்கு குற்றத்தை அரங்கேற்றியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த IT ஊழியர் அவரது நண்பர்களால் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். அதன் பிறகு பாதிக்கப்பட்ட IT ஊழியர் இச்சம்பவம் குறித்து எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் ITயில் வேலை பார்க்கும் இளைஞரை தாக்கியதாக லட்சுமி மேனன், மித்துன், அனீஸ் உள்ளிட்டோரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசாரின் விசாரணைக்கு பிறகு மித்துன், அனீஷ் மற்றும் ஒரு பெண் ஆகிய 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கும் லட்சுமி மேனன் தன்னுடைய செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாக்குதல் வழக்கில் தனக்கு தொடர்பு இல்லை என கூறி கேரள உயர்நீதிமன்றத்தில் நடிகை லட்சுமி மேனன் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நடிகை லட்சுமி மேனனை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் தலைக்கேறிய மது போதையில் இருக்கும் நடிகை லட்சுமி மேனன் IT ஊழியரின் காரை வழிமறித்து தகராறில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.